ரோஸ்ட் பிரதர்ஸ் இந்த ரெண்டு பேர் இருக்கானுங்க பாருங்க. சத்தியமா சொல்றேன், அவனை நேர்ல வேசார்படி சைடு வந்தா கண்டிப்பா வெற்றுவேன். எங்கன்னா ஆட்டோ ஓட்டும் போது பாத்துதான் இருக்கிறேன், எங்கன்னா மாட்டுவானா மாட்டானா பொழுதுருவேன், ரெண்டு பேரையும் பொழுதுருவேன். ரோஸ்ட் பிரதர், ஃபர்ஸ்ட் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு 20 நாள் முன்னாடி இந்த மீடியாக்காரங்க வந்து நீங்க யாரு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டாங்க. நான் சீமானுன்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, ரோஸ்ட் பிரதர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அவங்களே கேட்டாங்க. நான் உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பகிரமாக பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை பெரிய தவறான வார்த்தை. பப்ளிக் யாரும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அரசுக்கு ரொம்ப இதுவான வார்த்தை அது. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரோஸ்ட் பிரதர்ஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். தான் சாதி கொழுப்பை பிடிச்சி தொங்கிட்டு இல்லாம, பூணூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.